வாய்ஸ் எல்லாருக்கும் தெளிவா கேக்குதுங்களா? கேக்குது கேட்கல. எல்லாரும் சைலண்டா இருக்கிறீங்க. கேக்குது சார். கேக்குது சார். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இன்னைக்கு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக்ஷன் எதை பத்தி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு லைட் ஐசி அண்ட் +5 வோல்டேஜ் -5 வோல்டேஜ் செக்ஷன் தான். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் எதை பத்தி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டயக்ராம் பண்றோம். அந்த டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா சில டயோடு வேல்யூ போட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அதில் எவ்வளோ விஷயம் இருக்கும் அது வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி நீங்கள் சொல்லணும். இந்த இடத்துல ஷார்ட் இருக்குது, இந்த இடத்துல லீக்கேஜ் ஷார்ட்டேஜ், இந்த இடத்துல ஃபுல் ஷார்ட்டு, இந்த இடத்துல கம்போனன்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல கம்போனன்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது வரைக்கும் அங்கே வேல்யூவோடு நான் சேர்ந்து போட்டிருப்பேன். ஓகேங்களா? அப்போ அந்த டீட்டெயில் கேட்குறப்ப நாளைக்கு எல்லாரும் சொல்லணும் டீட்டெயிலாக. ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ அப்டேட் ஆகிருக்கீங்க அப்படின்றத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த லெவல் எப்படி நம்ம கிளாஸ் எடுக்கலான்றத நானும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க முடியும். ஏன்னா ரொம்ப முக்கியமாக என்னன்னா உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன விஷயம் புரிஞ்சிச்சு, என்னென்ன விஷயம் புரியல அப்படின்றத நான் பார்க்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சார் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு தான் சொல்கிறீங்களே. பட் ஆனால் திடீர்னு அப்புறம் என்னன்னு ஒரு செக்ஷன் வரப்ப கொஞ்சம் கொஸ்டின் வருது, டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. அதனால முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் அதில் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே கரெக்டாக ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நீங்கள் இன்ஸ்டியூட் போன ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈஸியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். கொஞ்சம் ஃப்ரெஷர், சுத்தமான ஃப்ரெஷர், எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகும். வேறு எதுவும் விஷயம் இல்லை, அவங்களே கூட சேர்ந்து ட்ரைன் பண்ணி கொண்டுகிட்டு போகணும். வேறு விஷயமே. ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஓகேங்களா? அம்சாத் ஓகே ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். பாலச்சந்திரன் சார் உங்களுக்கு ஓகே? ஓகே சார். என்ன சாமி ஓகே சார். பிரவீன் குமார் ஓகே சார். ஓகே ஓகே சார் ஓகே? ஓகே சார். வேல்முருகன் ஓகேங்களா? ஓகே சார். விக்கி சார் ஓகே? ஓகே சார். ஏன்னா டெஸ்ட் நாளைக்கு வைக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் அப்டேட் ஆகிருக்கீங்க, எந்த அளவுக்கு அப்டேட் ஆகலை அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இருக்கும் போது நீங்கள் எப்படி நீங்கள் ட்ரேஸ் பண்ணீங்க, இப்போ நம்ம எந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னு நாளைக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக. அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட எதிர்பார்க்குறது. சரி வாங்க நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்.